மகனே, மகளே, உன் இதயத்தின் ஆழத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை நான் அறிவேன். மற்றவர்கள் அறியாத கவலைகள் உன்னுள் இருக்கின்றன. கணக்குகள் சேர்கின்றன. கடன் எண்ணங்கள் இரவில் உன்னை தூங்கவிடவில்லை. நீ அமைதியாக இருக்க முயற்சிக்கிறாய். ஆனால் உன் உள்ளத்தில் புயல் வீசுகிறது. கேள், இது உன் முடிவு அல்ல. இது உன் வாழ்க்கையின் தீர்ப்பு அல்ல. இது கடந்து போகும் ஒரு பருவம் மட்டுமே. இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ மாறினால் உன் நிலை மாறும். நீ தீர்மானித்தால் உன் நாளை திரும்பும். முதல் மாற்றம், பயத்தை விடு. பயம் உன் மனதை கட்டி வைக்கிறது. நீ முடியாது என்று அது உனக்கு சொல்கிறது. இது ஒருபோதும் தீராது என்று அது உன்னை நம்ப வைக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், பயம் உண்மை அல்ல. அது ஒரு சத்தம் மட்டுமே. நீ அந்த சத்தத்தை நிறுத்து. நம்பிக்கையை உன் இதயத்தில் நிரப்பு. நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவில்லை. இரண்டாவது மாற்றம், ஒழுங்கை தொடங்கு. நீ பெற்றதை மதித்து காக்க கற்றுக்கொள். வீணான செலவுகளை நிறுத்து. சிறிய தொகையும் முக்கியம் என்பதை உணர். எழுது, திட்டமிடு. ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய். ஒழுக்கம் உன் வாழ்க்கைக்கு கதவை திறக்கும். ஒழுங்கில்லாமல் ஆசீர்வாதம் நிலைக்காது. மூன்றாவது மாற்றம், உழைப்பை பயப்படாதே. நீ சோர்ந்திருக்கலாம். நீ முயன்று தோல்வியடைந்திருக்கலாம். ஆனால் அதனால் நீ தோல்வியாளனாக மாட்டாய். மீண்டும் எழு. புதிய வாய்ப்புகளை தேடு. சிறிய ஆரம்பத்தை குறைத்து மதிக்காதே. நீ ஒரு படி எடுத்தால் நான் உனக்காக வழி அமைப்பேன். நீ உழைத்தால் நான் பலனை பெருக்குவேன். நான்காவது மாற்றம், உன் சுமையை எனக்கு கொடு. உன் கவலைகளை உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்காதே. உன் கண்ணீரை அடக்காதே. என்னிடம் சொல்லு. நான் கேட்கிறேன். நான் பார்க்கிறேன். நான் செய்கிறேன். தாமதம் என்பது மறுப்பு அல்ல. காத்திருப்பு என்பது தோல்வி அல்ல. உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உன் எதிர்காலம் இன்னும் எழுதப்படுகிறது. இன்று தீர்மானி. பயமில்லை. ஒழுக்கம் தொடங்கு. உழைப்பு தொடரு. ஜெபம் விடாதே. அப்போது மெதுவாக மாற்றம் ஆரம்பிக்கும். உன் மனதில் அமைதி பிறக்கும். உன் வீட்டில் சமாதானம் நிலைக்கும். உன் கடன் குறையும். உன் நம்பிக்கை பெருகும். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன், இப்போதும்